ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. அனைவருக்கும் மதுரை மாவட்ட தலைவரின் அன்பான வணக்கங்கள். பல. இன்றைய நாள் 27/8/2026 வியாழக்கிழமை. இன்று மதுரை மாநகர் கிளையின் ஆதார கிளை நடத்திய செயற்குழு கூட்டத்திலே மாவட்ட தலைவரும் கலந்து கொண்டார். மதுரை மாவட்ட தலைவரும் கலந்து கொண்டார். அதில் முக்கியமான விஷயங்களாக இன்று பேசப்பட்டது எல்லாமே இந்த NHIS கார்டு கொடுக்கறது சம்பந்தமாக ரசீலில் கேட்டிருக்கிற விவரங்கள் பற்றி மாவட்ட தலைவர் விவரித்தார். வந்திருந்த EC மெம்பரில் ஒரு சிலருக்கு தெரிந்திருந்தது, பலருக்கு தெரியாமல் இருந்தது இந்த விஷயம். அப்புறம் மாவட்ட தலைவர் 24/8/2026 அன்று மாவட்ட கருவூல அலுவலரை சந்தித்தது, அவங்கள்ட்ட அந்த 11 காலம் உள்ள ப்ரொஃபார்மாவை வாங்கினது, லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் விவரமாக விவரித்தார். இன்றைக்கு ஏற்கனவே மதுரையில் வேலை பார்த்த டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் திரு குணாளன் அவரும் இது பற்றி 2 நாட்களாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தார். என்ன பாரம் வந்திருக்கு சார், NHIS கார்டு வழங்குறது சம்மந்தமாக மாவட்ட கருவூலம் மதுரையில் என்ன சொன்னாங்க. என்னட்டு அவர் பென்ஷன் இங்கே தான் வாங்குறாரு போல். அவருக்கு எல்லா விவரங்களும் சொல்லிகிட்டு இருந்தது. அவர் என்ன சொன்னார், சார் நானும் 27/9 நீங்கள் மீட்டிங் போட்டிருக்குன்னு சொல்கிறீங்க மாநகர் கிளையில், அந்த கிளை மீட்டிங்க்கு எல்லோரும் வருவாங்க. நான் இந்த NHIS கார்டு அந்த ப்ரொஃபார்மா ப்ரிஸ்கிரைப் பண்ணதை ஃபில்அப் பண்ணியிருக்கிறேன். ஃபில்அப் பண்ணி நேராக கருவூலத்தில் கொண்டு கொடுக்குறதுக்காக வர்றேன் சார், நீங்களும் வர்றீங்களான்னு கேட்டார். மதுரை மாவட்ட தலைவரும் தன் சம்பந்தப்பட்ட, அதாவது தன் மனைவி பேரில் தான் கார்டு, அதனால் தானும் தன் மனைவியும் இருவரும் உள்ள புகைப்படம், தனித்தனி புகைப்படங்கள் என்கிட்ட அந்த 11 காலம் உள்ள அந்த ப்ரொஃபார்மாவில் தனித்தனியாக தான் ஃபோட்டோ ஒட்டணுங்கிறதாக கண்டிருக்கு. அதனால் தனித்தனி ஃபோட்டோவும் ஒட்டி இவரும் கொண்டு போயிருந்தார். ஒரு காப்பி கையில் எடுத்துகிட்டு, மிச்சம் அவங்களுக்கு ட்ரெஷரி கொடுக்குற காப்பியில் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நகல், AG போட்ட உத்தரவு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நகல்னால் ஆதார் கார்டில் நம்பரு, ஆதாரோட பெயர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டோட நகல், பேன் கார்டுலேயும் இந்த ஆதார் கார்டில் உள்ள மாதிரியாக பெயர் விவரம்லாம் NHIS கார்டு யார் பெற்றிருந்தார்களோ அவர்கள் பேர்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் சரி பார்த்துட்டு, இவர் மனைவி பேரில் தான் கார்டு இருந்துச்சு, அதனால் அவங்க பேரில் தான் எல்லா ரெக்கார்ட்ஸும் PPO எல்லாமே கொண்டு போயிருந்தது. மற்றபடி டேட் ஆஃப் பர்த் ஆஃப் தி ஹஸ்பண்டு கேட்டிருந்தாங்க, ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருந்தாங்க, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் டேட்டு கேட்டிருந்தாங்க மனைவியோடது. என்கிட்ட அவங்க பேரில் தான் கார்டு இருந்துச்சு. அப்புறம் டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு நேமு, நேம் ஆஃப் தி தாலுக்கு, நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கீழே கேட்டிருந்தாங்க. மொபைல் நம்பர் கேட்டிருந்தாங்க. எல்லா விவரமும் அவர்கள் கேட்ட எல்லா விவரமும் அழிச்சிட்டு இந்த படிவத்தையும் எடுத்துக்கிட்டு இன்று ROA சங்க கட்டிடத்தில் மதுரை மாநகர் கிளையின் EC மீட்டிங் போட்டிருந்தனால காலையில் போயிருந்தனால, அப்போது அவர் டி சுப்பிரமணியம் சாரும் வந்திருந்தார். அவரும் இன்று படிவம் கொடுக்குற வந்திருக்கேன் சார், நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்படியே இந்த பாரத்தையும், அதாவது NHIS கார்டு புதிதாக பெறுவதற்காக உண்டான 2026 புதிதாக பெறுவதற்கு உண்டான கார்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் அவரும் ரெடி பண்ணி கொண்டு வந்தார். கலர் ஃபோட்டோலாம் ஒட்டி கொண்டு வந்தார். படிவமெல்லாம் பூர்த்தி பண்ணி என்க்ளோஷர் போட்டிருந்தார். அதே மாதிரி குணாளன் DROவும் ஃபார்மர்லி DRO மதுரையாக இருந்தவர், ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகி 3-4 வருஷம் ஆச்சு. இங்கே தான் வேறு எங்கேயோ தங்கி இருக்கிறாரு. அவரும் நானும் வர்றேன்ட்டு இருந்தார். மதுரை மாவட்ட தலைவர் திரு ராமானுஜம் அவரும் தன்னுடைய ஸ்பௌஸ் பேரில் இருந்த அந்த NHIS கார்டுக்கு உண்டான விவரங்கள் பூர்த்தி பண்ணி அவங்க டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் சொல்லி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு கேட்டிருந்தாங்க. அதே போல் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் தி ஸ்பௌஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்பௌஸோட ஃபோட்டோன்னா இவரோடது ராமானுஜம், கார்டு ஹோல்டரோட ஃபோட்டோ அவங்க ஒய்ஃப் பேரில் போட்டிருந்தது. அவங்களோட ஃபோட்டோ மேலே வந்தது, இவருடைய ஃபோட்டோ கீழே வந்தது. எல்லோரும் சார் இந்த EC மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஷரிக்கு போயிட்டு வந்துடுவோம் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் குணாளன் சார் DRO ஏற்கனவே மதுரையாக இருந்தவர், அவர் ஆமாம் சார் நானும் போகணும், வீட்டுக்கு போகணும் சார், முதல்ல இதை நம்ம டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்திருந்தாருங்க. எல்லோரும் நேரில் போய் அடிஷ்னல் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவரை போய் பார்த்தோம். சார் இந்த மாதிரி படிவங்கள்லாம் கொண்டு வந்துருக்குறோம், 3 பேரும், அவர் DRO இருந்தவருங்க, ஒரு PAG இருந்தவர், அங்கிட்டு இருக்க ஒரு டி சுப்பிரமணியம் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சார் வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் உபசரித்தவர் நேராக அந்தந்த செக்ஷனில் நீங்கள் எந்த பேங்க்கில் வாங்குறீங்களோ அந்த கன்சர்ன் அக்கௌண்டண்ட்டை கொண்டு போய் நேராக கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னார். சார் 2 காப்பி கொண்டு வந்துருக்குறோம், அகலாஞ்சி கொடுக்கணும்ல நீங்கள் அப்படின்னு. இல்லை சார் அதெல்லாம் கிடையாது,
நீங்கள் கொண்டு வந்திருக்கிற காப்பியை கொண்டு போய் கன்சர்ன் செக்ஷனில் கொண்டு போய் எங்கே எந்த பேங்க்குக்கு எந்த அக்கௌண்டன்ட் டீல் பண்ணுறாங்களோ அந்தந்த அக்கௌண்டண்ட்டை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மாவட்ட தலைவர் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் வாங்குறாரு. அது சம்மந்தமான அந்த கன்சர்ன் அசிஸ்டண்ட்டு பார்க்க போயிட்டார். குணாலன் சார் வந்து அவருக்கு எந்த பேங்க்கில் வாங்குறாரோ அந்த அசிஸ்டண்ட்டை பார்க்க போயிட்டார். ஸோ ஆல்சோ நம்ம டி சுப்பிரமணியம் சார், ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட், அவர் எங்கே வாங்குறாரோ எந்த பேங்க்கில் வாங்குறாரோ அதுக்கு சம்மந்தப்பட்ட அசிஸ்டண்ட்டை பார்க்க போனார். போயிட்டு அங்கே போய் ஆக்சிஸ் பேங்க்கில் வாங்குறதுக்கு மாவட்ட தலைவர் ராமானுஜம் அந்த கன்சர்ன் அக்கௌண்ட்டை கொடுத்த உடனே, சார் அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பீங்கல்ல, இன்னொரு காப்பி இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் அதெல்லாம் எங்களை வாங்கி தான் வைக்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வாங்கி தான் வச்சுக்கிறோம், அக்னாலஜ் கொடுக்குறது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே அதே பதில் தான் வந்துச்சு போல். அந்தந்த பேங்க் சம்மந்தப்பட்ட அந்தந்த அக்கௌண்டன்ட்டுகள் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு வேளையாக இன்று வந்து இந்த புதிதாக என்ஹெச்எஸ் கார்டு 1/7/2026 முதல் கொடுக்கவிருக்கின்ற கார்டுக்கு உண்டான அந்த பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் பூரா அன்றைக்கி வந்து அந்த படிவத்தில், அது அரசாங்கம் ப்ரிஸ்கிரைப் பண்ணதா என்னன்னு தெரியல, மதுரை மாவட்ட கருவூலத்தில் 24/8/2026 என்று கொடுத்ததுனால அதே படிவத்தை பூர்த்தி பண்ணி ஒரு காப்பி நாங்களே வச்சுக்கிட்டோம். யார்கிட்ட கொடுத்தோம் என்ன ஏதுங்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அதிலே எழுதி 27/8/2026 அன்று இத்தனை மணிக்கு மாவட்ட கருவூலத்தில் இன்னும் அசிஸ்டண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதி இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டோம். நாங்களாம் எழுதி வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஆர்ஒஐ பில்டிங் வந்தார். வந்துட்டு அவர் டிஆர்ஓ திரு குணாலன் வந்து அவர், சார் நான் கிளம்புறேன், பில்டிங் கூட வரல, ஆர்ஒஐ பில்டிங்க்கு வரல, நான் இப்படியே ஊருக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. டிஎஸ்ஆர் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இன்றைய அது பேர் என்ன மதுரை மாநகர் கிளை நடத்திய இசி மீட்டிங்கில் கலந்து கொண்டு அவரும் விவரங்கள்லாம் தெரிவித்தார். இதில் என்னென்னா, இந்த என்ஹெச்எஸ் கார்டு வித்தவுட் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் ஸ்டார் ஜெராக்ஸில் 4 காப்பிக்கு 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. 2 காப்பினா 135 ரூபா இப்போ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, லேமினேட் பண்ணி. 4 காப்பினா 150 ரூபா கொடுக்குறாங்க. இதை வந்து அவர் டி சுப்பிரமணியம் சார் சொன்னார், இல்லை சார் தேவையே இல்லை, இது வந்து இ-சேவை மையத்தில் இந்த கலர் ஜெராக்ஸாக எடுத்துட்டிங்கன்னா, கலர் ஜெராக்ஸ் எடுத்ததை கொண்டு போய் லேமினேட் பண்ணிங்கன்னா, லேமினேட் பண்ணுற போது 2 கார்டுக்கே 50 ரூபா தான் வாங்குறாங்க, இதே மாதிரியே பிரிண்ட் வருது சார், லேமினேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னார். அதையும் இன்று இசி மீட்டிங்க்கு வந்த அனைத்து நண்பர்கள் மற்றும் இசி மெம்பர்கள் அனைவருக்கும் சொன்னது. அதே மாதிரி மதுரை மாநகர் கிளை தலைவர், அவங்க ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். எல்லோரும் இந்த பாடத்தை புதுசாக பார்த்தாங்க. ஒரு சிலர் தெரிஞ்சவங்க, சார் இந்த பாடம் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க, யாரும் கொடுக்கலான்னா. அதனால் இன்று வந்து இசி மீட்டிங் போட்டதில் இந்த என்ஹெச்எஸ் கார்டை புதிதாக கொடுக்க இருக்கிற அந்த படிவத்தை அனைவருக்கும் விநியோகம் செய்து பூர்த்தி செய்து அதுக்குண்டான அட்டாச்மெண்ட்லாம் செஞ்சுட்டு, நீங்கள் விரும்பினால் ட்ரெஷரில் கொடுங்க, விரும்பாட்டா வச்சுங்க. என்னட்டா சிலர் சொன்னாங்க, ஏன் சார் செப்டம்பர் மாதத்துலேயே வரப்போகுது, எதுக்கு சார் அனாவசியத்துக்கு அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. இல்லைங்க, இப்போ தான் பாரம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க, விரும்பியவர்கள் தான் கொடுங்களாம், வந்து தேவையில்லாதவங்க வந்து இந்த பாரத்தை வாங்கி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கொடுக்கணுங்கிற கட்டாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரெஷரியில் கொடுக்கணும்னு அவங்க ட்ரெஷரி ஆஃபீஸர்கிட்ட 24 கேட்குற சொன்னாங்க. சில மாவட்டங்களில் வந்து தேவையில்லை, இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு தென் மாவட்டங்கள்லையும் ஒரு சில மாவட்டங்கள்லையும், மதுரை அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு விதமான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஏன் டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் ஏன் இப்படி ஒரு யூனிஃபார்மாக ஒரு ப்ரொசீஜர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் எல்லா ட்ரெஷரியும் ஒரே மாதிரியான விவரங்கள் தான் கேட்பாங்களா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ட்ரெஷரி ஆஃபீஸரும் ஒவ்வொரு விதமான விவரங்கள் கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சேலத்துலேருந்து ஒரு லேடி டிஆர்ஓ, அவங்க ரிட்டையர்டு, அவங்க ஒரு ப்ரொஃபார்ம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 15-20 காலம் இருந்துச்சு. ஆஹா, இதனடா வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்று வந்து 27/8/2026 வியாழக்கிழமை காலை ஒரு 10:15 மணிக்கெல்லாம் கொண்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட அசிஸ்டண்ட்டை அக்கௌண்டண்ட்டை கொடுத்துட்டு திரும்பிட்டோம். ஆர்ஒஐ பில்டிங்கு திரும்பிட்டோம் அனைவரும். இதே போன்று மற்ற தேவைப்படுபவர்கள் தான் அதை செய்யணும். ஐயா எனக்கு தேவையே இல்லை, செப்டம்பர் மாதம் தான் புதுசாக கார்டு கொடுக்க போகிறான்னு பேச்சு வருது, அப்புறம் வந்து அனாவசிய தொல்லையெல்லாம், இதெல்லாம் எதுக்கு சார் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேவையில்லை. தேவைப்படுறவங்க இந்த காணொலியை கண்டு அதுக்கு வந்து டெட்லைன் இருக்கா அப்படிங்கிறது மீட்டிங்கில் கேட்டாங்க. அதெல்லாம் டெட்லைன்லாம் ஒன்றும் கிடையாது சார், ஏற்கனவே 18ஆம் தேதி டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மீட்டிங் நடத்திருக்கார். காணொலி காட்சி மூலம் தான் அந்த செய்திகள் வந்து ஒவ்வொரு மாவட்ட கருவூலத்துக்கும் வந்திருக்கு. அதன் பேரில் தான் ஒவ்வொருத்தரும் இந்த விவரங்கள்லாம் கேட்குறாங்க. மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபார்மா கேட்டாங்க, மற்றபடி ஃபோட்டோவும் தேவைப்பட்ட விவரங்களையும் கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் முத்திரம் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆக டெட்லைனுங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னா அதுக்காக நம்ம இஷ்டப்படி நம்ம ஓட்டு கொடுக்கக்கூடாது. தேவைப்படுபவர்கள் உடனடியாக எனக்கு கையில் இருக்கிற டீட்டெயில்ஸை கொண்டு கொடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன டெட்லைன், என்ன எத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்கணுமா அப்படிங்கிற டேட்டெல்லாம் ஏன் கேட்குறீங்க? 2 ஃபோட்டோ ஒட்ட போகிறீங்க, ஸ்பௌஸ் இருந்தால் ஸ்பௌஸை சேர்த்து ஒவ்வொரு தனித்தனி ஃபோட்டோ ஒட்ட போகிறீங்க,
பிபிஓட காப்பி, ஃபஸ்ட் பேஜ் காப்பி, ஏஜி ஆத்தரைஸ் பண்ண காப்பி, ஒரு ஆதார் கார்டு காப்பி, ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி பேன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி. ட்ரெஷரில் வாங்கி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறாங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா வாங்கி டக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. இவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஸ்கேன் பண்ணி அந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்ப போகிறாங்களா, இல்லை டோட்டலாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண பிறகு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்ப போகிறாங்களா, ஒரு தகவலையுமே அவங்க சொல்லலை. சார் வாங்கி வைக்க சொல்லியிருக்கிறாங்க என்ற தகவல் தான் மாவட்ட கருவூலத்திலே கிடைக்கப்பெற்றது என்பதை சொல்லி, தேவைப்படுபவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியும், அதுக்காக அடிப்படை கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொடுக்கத்தான் வேணும்னு மாவட்டத்தில் ஒன்றும் சொல்வதற்கு இல்லைங்க. பார்த்துக்கிறேங்க. எல்லாம் விஷயாதிகள் எல்லாம் இதுதான் என்று நடந்த விஷயங்கள். மற்றபடி மாணவர் கிளை நடத்திய கூட்டத்தில் 20-25 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த NHISக்கு உண்டான புதிய படிவத்தை, இந்த 11 காலம் உள்ள படிவத்தை கொடுத்து, விரும்பியவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க, ஃபோட்டோ ஒட்டி அனைவரும் ஃபாரம் வாங்கினவங்க எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, உங்கள் விருப்பம் தான் அப்படிங்கிறத மாவட்ட தலைவர் விரிவாக சொல்லிவிட்டார் என்பதை சொல்லி, இந்த காணொலியை பார்க்கும் ROI அன்பர்கள் மற்ற கிளையில் உள்ள, அதாவது திருமங்கலம், மதுரை மாநகர் மற்றும் வாடிப்பட்டி கிளை சார்ந்த அங்கத்தினர்கள் அனைவரும், பிரத்தியாருக்கும் பிற நண்பர்களுக்கும் இந்த செய்தியை, இந்த காணொலியை பரப்பும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.